நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் தாவேக்காவை ஏன் எதுக்குறீங்க? வந்து சீமான் தம்பின்னு தானே சொன்னார், இப்போ ஏன் அவர் எதுக்குறாரு? நீங்களும் எப்போ பாரு விஜயவே டார்கெட் பண்ணி பேசிடுறீங்க. விஜயை தவிர நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய டிஎம்கே தான். ஏன்னா திராவிட கட்சிகளை விட்டுட்டு இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சி விஜயை பற்றி ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள்லாம் ஒன்றும் பயப்படல, சரிங்களா? தமிழ் தேசியம் நாங்கள் வளர்த்துக்கிட்டு வர்றப்போ உங்கள் அண்ணன் விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் என்னோட இரு கண்கள் அப்படின்றாரு. கொள்கை கோட்பாட்டு அளவில் திராவிடத்தையோ தமிழ் தேசியத்தையோ நாம பிரிச்சு பார்க்க போறதே இல்லை. திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரண்டு கண்கள் என்பதுதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்தும். நீங்க இருக்க இளைஞர்கள் நீங்களே உங்க பார்வையிலே விட்டுறேன், தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னா. கேரளா போனால் மலையாளி அப்படின்றோம், கர்நாடகா போனால் கன்னடியா அப்படின்றோம், ஆந்திரா போனால் தெலுங்கு அப்படின்றோம், பீகார் போனால் பீகாரி அப்படின்றோம், குஜராத் போனால் குஜராத்தின்றோம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும் திராவிடன் ஆகிறது. ஏன்னா இதை மட்டும் நீங்கள் உங்கள் அண்ணன்கிட்ட கேட்டு சொல்லுங்கள். அது எப்படியா நம்ம தமிழ்நாட்டில் வந்தால் மட்டும் திராவிடன் ஆகிறோம்? மொழி வழி மாநிலம் பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாநிலத்தோட இப்போ தமிழ்நாடுனா தமிழன் தான் தமிழ்நாட்டை ஆளணும். இதில் உங்கள் அண்ணனோட பதில் கேளுங்க. தமிழ்நாட்டில் தமிழன் ஆளணும் அப்படின்றீங்க, அப்படின்றப்போ தமிழன் தான் ஆளணும் அப்படின்றப்போ அதில் உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டில் திராவிடம் தேவையா? இதுக்கு உங்கள் அண்ணன் பதில் சொல்லுங்கள், நாங்கள் உங்களை விமர்சிக்கிறோம். தமிழ்நாட்டில் மலையை மண்ணை வெட்டி கடத்தி கொண்டு போகிறான், இதில் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? இதை பற்றி உங்கள் அண்ணன் பேச சொல்லுங்கள், நாங்கள் அவரை விமர்சிக்கலை, சரிங்களா? அதே மாதிரி இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான நம்ம தமிழ் சொந்தங்கள் கொண்டு ஒழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு துணையாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் கட்சியை ஆதரிக்கிறீங்களா எதுக்குறீங்களா? அதுக்கு உங்கள் அண்ணன் பதில் சொல்லுங்கள். ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை கொடுக்காம இன்னும் இந்த திமுக அரசாங்கம் வச்சுருக்கு. அதை பற்றி உங்கள் அண்ணன் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா? அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா நாங்கள் அவரை பற்றி விமர்சனிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இதில் அது போக வடமாநிலத்தவர்கள் ஒரு கோடி பேர் உள்ளே வந்திருக்கதா சொல்கிறாங்க. 1 கோடி பேர் வந்துட்டாங்க. அதில் மேக்ஸிமம் ஒரு 16 லட்சம் 17 லட்சம் பேர்த்துக்கு மேலே வாக்குரிமை வாங்கிட்டாங்க. இப்போ திரும்ப இருக்கிற வடமாநிலத்தவர்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்க போகிறாங்க. இதில் உங்கள் அண்ணன் விஜயோட நிலைப்பாடு என்ன? இது எல்லாத்துக்கும் உங்கள் அண்ணன் ப்ரெஸ் மீட் சந்தித்து பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள் அவரை விமர்சிக்கிறத நிப்பாட்டிடுறோம். ஏன்னா டிஎம்கே அது ஒரு தற்குறி கட்சி. ஏன்னா அதை நம்ம விமர்சனம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் குப்பையாக போச்சு. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு கட்சி வர்றீங்க அப்படின்னா நல்ல கொள்கையை எடுத்துகிட்டு வந்தால் யார் வேணால் எடுத்துக்குவாங்க. நீங்கள் தமிழனுக்கும் துரோகம் பண்ணுற மாதிரி எல்லா கொள்கையும் வச்சுக்கிட்டு ஒரு நடிகர் பின்பத்தை மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரும்போது தான் நாங்கள் அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது.